ஆகஸ்ட் 9th வந்து சிட்ரோயனில் பசால்ட் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி கூப்பே லான்ச் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த காரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் எதுவும் அதிகமாக பேச வேண்டியதில்லை. ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து செடான்ஸ் அழிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த ஒரு டைமில் வந்து ஒரு செடானை பேஸ் பண்ண ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள ஒரு கார், அப்படி தான் நான் அந்த எஸ்யூவி கூப்பே அப்படிங்கிற அந்த கான்செப்டை பார்க்குறேன். அண்ட் அந்த காரோடைய லென்த் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அரவுண்டு 4.2 மீட்டர்ஸ் இன் லென்த் இருக்குது. 4.2 மீட்டர்ஸ் இன் லென்த் அப்படின்னா இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டிசையர் கிட்டத்தட்ட அதே லென்த்தில் தான் இருந்தது. ஸோ நமக்கு லென்த் அதிகமாகும் போது உள்ளுக்குள்ளே ஆப்வியஸ்லி ஸ்பேஸ் அதிகமாகுது. அண்ட் இந்த எஸ்யூவி குப்பேயோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதோடைய C3 ஏர்கிராஸ் சிப்ளிங் மாதிரியே இருக்கும். சைட் லைன்லாம் பார்க்கும்போது C3 ஏர்கிராஸ் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த காரில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க. ஸோ எவ்வளோ அக்ரெசிவாக இந்த காரை ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காருடைய ஃபேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கார் வந்து என்ன தான் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணாலும் 4.2 மீட்டர் சப் 4 மீட்டர் கார் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக டாக்ஸஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அந்த டிசையர், அமேஸ் அந்த கார்கள் இன்றைக்கி சேல் ஆகக்கூடிய ப்ரைஸ் பாயிண்டில் பசால்ட்டுடைய லோவர் வேரியண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் அரவுண்ட் 11.85 lakhs ஆன் ரோட் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸோட டர்போ இன்ஜினோட நமக்கு வந்து பசால்ட் வரும். அண்டு பசால்ட்டுக்கு இருக்கக்கூடிய த்ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி ஸ்டேபிள்ஸ்லேயே 2 வண்டி இருக்குது. ஆப்வியஸ்லி டிசையர் டாப் அண்ட் வேரியண்ட் வித் ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் டு 11.10 lakhs ஆன் ரோடு வருதுங்க. அதுவே நம்ம வந்து சியாஸ் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் கியர் பாக்ஸில் 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னா அரவுண்ட் 6000 RPMல 103 PS ஆஃப் பவரும் 4400 RPMல கிட்டத்தட்ட 135 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது சியாஸு. ஸோ சியாஸோடைய பேஸ் வேரியண்ட் மேனுவல் கியர் பாக்ஸோட 10.93 lakh ஆன் ரோடுங்க. அண்ட் அமேஸ் அதோடைய பேசிக் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா CVT கியர் பாக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கிட்டத்தட்ட 83 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 117 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹோண்டா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த வண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.3 lakhs ஆன் ரோடு பேசிக் CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய அமேசான் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் பசால்ட்டு சர்வைவ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பசால்ட்டுக்குன்னு எதுவும் யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இல்லையா அப்படின்னா சஸ்பென்ஷன், ஸ்பேஸு, அப்புறம் கம்ஃபர்ட், இதெல்லாம் பசால்ட்டில் குறையவே இல்லை, நிறையவே இருக்குது. அண்டு ஒரே ஒரு பாட்டில் நெக் ஆகிற விஷயம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது சிட்ரோயனோட டீலர்ஷிப்ஸ். அந்த அளவுக்கு டீலர்ஷிப்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுகளில் தான் அந்த கம்பெனிக்கான டீலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ ஆகஸ்ட் 9th கார் லான்ச் ஆகட்டும், மேற்கொண்டு என்னங்கிறத பார்ப்போம். அன்டில் தென்.